ஹாய், திஸ் இஸ் பூஜா, பிசியோதெரபிஸ்ட். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போறேன். ஜென்ரலா உங்களுக்கு வலி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆர்த்தோபெடிஷனை போய் பார்ப்பீங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன், இல்லைன்னா எக்ஸ்ரே, இல்லைன்னா சிடி ஸ்கேன். இது ஸ்கேன்ஸ் தான் உங்களை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் எடுத்துமே உங்களோட ரிப்போர்ட் வந்து நார்மலா இருக்கு. ஆனா உங்களுக்கு பெயின் இருந்துட்டே இருக்குன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லட்டுமா? நிறைய பேர் வந்து ஸ்கேன் நார்மலா இருந்த உடனே பெயின் தானே, இது ஒரு 2 நாள் இருக்கும் அப்புறம் போயிடும், பட் ஸ்கேன் நார்மலா இருக்கு, ஸோ நம்ம இதுக்கு எதுவுமே பண்ண வேணாம், ஒரு 2 நாளைக்கு பெயின் கில்லர் மட்டும் எடுத்து அந்த 2 நாள் நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி இங்கதான் நீங்க எல்லாருமே மிஸ்டேக் பண்றீங்க. மசில்ஸ், நர்வ்ஸ், பாஸ்டர், ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆனாதான் இந்த பெயின் ப்ரொடியூஸ் ஆகும்ன்றது கிடையாது. பெயின்ன்ற ஒரு விஷயம் வீக்னஸ்னால வரலாம், சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ்னால வரலாம், நீங்க பண்ற ஃபங்க்ஷன்னால வரலாம், நீங்க மெயின்டைன் பண்ற பாஸ்டர்னால வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப எமோஷனலி ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா கூட பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே ஸ்கேன்ல தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் டைம் ஸ்கேன் நார்மலா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இஷ்யூ கிடையாது, அப்ப வேற என்ன இஷ்யூ அப்படின்னு நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி நல்ல அசஸ்மெண்ட் எடுத்து டயக்னோஸ் பண்ணாதான் அந்த ரூட் காஸை உங்களால ட்ரீட் பண்ண முடியும்.